வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீமன் நாராயணன் செய்த எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு பல தனிச்சிறப்புகள் உள்ளன. தன்னுடைய இளம் பிராயத்தை பக்தர்களுக்காக விரிவாக காட்டி பலவிதமான சேஷ்டிதங்களை லீலைகளை பகவான் செய்து காட்டினார். அதையெல்லாம் அனுபவித்து கொண்டுதான் இன்றளவும் பக்தர்கள் அந்த பகவானிடத்தில் மிகுந்த அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணாவதாரம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நமக்கு பகவானை அனுபவிப்பதற்கே வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். பரசுராமரையோ நரசிம்மனையோ ராமனையோ மடியில் அமர்த்தி கொஞ்ச வேண்டுமென்று யாருக்காவது எண்ணம் ஏற்படுமா? கண்ணன் என்று சொன்னால்தான் நமக்கு மிக எளியவனானவராக ஒரு சிறு குழந்தையாக நினைத்து கொண்டு அவரை வாரி அணைக்க வேண்டும், அவரை மடியில் அமர்த்தி உச்சி முகர்ந்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கம், என்கிற ஒரு அன்பு பக்தி நமக்கு ஏற்படுகிறது. அந்த கண்ணனாகவே பல திவ்யதேசங்களிலே பகவான் காட்சி அளிக்கிறார். அதில் முக்கியமாக திருநாங்கூர் 11 திவ்யதேசங்களுக்குள்ளே அரிமேய விண்ணகரம் என்கிற உயர்ந்த திவ்யதேசத்திலே பகவான் குடமாடு கூத்தன் என்கிற திருநாமத்தோடு கண்ணனாகவே சேவை சாதிக்கிறார். அந்த திவ்யதேசத்தைத்தான் நாம் தற்போது சேவித்து கொண்டு வருகிறோம். இந்த ஊரிலே கோயிலுக்கு வரும்போதே 2 தீர்த்தங்கள், அமிர்த தீர்த்தம், கோட்டி தீர்த்தம் என்று 2 புஷ்கரணிகள் இருக்கின்றன. அந்த புஷ்கரணிகளை தரிசித்து கொண்டு கோவிலுக்குள்ளே நுழையலாம். உள்ளே வந்தோம் என்றால் அழகான கர்ப்ப கிரகத்திலே பகவான் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். குடமாடு கூத்தர் என்று மூலவருக்கு திருநாமம். அமர்ந்து கொண்டு 2 பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு சங்க சக்கரங்களையும் பிடித்து கொண்டு அபயஹஸ்தத்தோடு பகவான் நம்மை வரவேற்கிறார். கவலைப்படாதே, நான் இங்குதான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ இன்று வந்தாலும் சரி, நாளை வந்தாலும் சரி, 10 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் சரி, என்றைக்கு உனக்கு மனது மாறுகிறதோ அன்று வரை நான் இங்கிருந்து நகரப்போவது கிடையாது. உன்னை அனுக்கிரகித்து உன்னை அழைத்து கொண்டுதான் வைகுந்தம் செல்வேன் என்கிற உறுதி அவர் அமர்ந்திருக்கிற தோரணையிலேயே நமக்கு தெரிகிறது. அப்படி அழகான மூலமூர்த்தியை சேவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்து உற்சவமூர்த்தியை சேவித்தோம் என்றால் கோபாலனாக பகவான் காட்சி அளிக்கிறார். கண்ணன் தானே வந்தார். கோபாலன் என்று சொன்னால் மாடு கன்றுகளை மேய்ப்பவர், ரட்சிப்பவர் என்று பொருள். அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கோவர்தன மலையை தூக்கி பகவான் மாடு கன்றுகளை ரட்சித்தாரே, கோபாலன் மாடுகளை ரட்சித்தவர். மாடுகளை ரட்சிப்பதற்கு பகவான் என்ன செய்தார்? இந்திரன் 7 நாட்களுக்கு கல்மாரி பொழிந்தான். இந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு படையல் அன்னத்தை எடுத்து கோவர்தன மலைக்கு கொடுத்து விடலாம் என்று கண்ணன் மாற்றிவிட்டார். சரின்னு ஊரில் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். தனக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்கவில்லையே என்று பசி கோபத்தோடு பெரிய மேக கூட்டங்களையெல்லாம் அழைத்து மழையாக பொழிந்து தள்ளினார் இந்திரன். ஆய்ப்பாடி முழுவதும் வெள்ளத்திலே மூழ்கி போனது. மக்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அனைவரும் வந்து கண்ணன் திருவடிகளிலே விழுந்து பிரார்த்தித்தார்கள். கண்ணா, நீதான் ரட்சிக்க வேண்டும். குழந்தைகள், பெண்கள், ஆடு மாடுகள் அனைவருக்கும் வழியில்லாமல் போயிற்று. நீதான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களாம். கண்ணன் யோசித்தார், இதுவரை என்ன சொன்னோம்? கோவர்தனந்தான் நம்மை ரட்சிக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த இன்னலிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் கோவர்தனம்தான் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். நேர மலைக்கருகிலே போனார். அனாயாசமாக லீலையாக ஒரு விளையாட்டு விளையாடுவதைப் போல் அந்த மலையையே பிடித்து தூக்கினாராம். 7 நாட்களுக்கு அந்த மலையை கையிலேயே பிடித்திருந்தார். கோ சப்தஹாயனோ பாலஹா கோ மகாத்ரி விதாரணம். ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்ன நந்தகோபாலரே, உம்முடைய மகன் நம்முடைய மகன்தானா? மனுஷன்தானா? இல்லைதான தெய்வம் வந்து பிறந்திருக்கிறதா? 7 வயது குழந்தை எப்படி இப்பேற்பட்ட மலையை தூக்கி நிறுத்த முடியும் என்று மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஆனால் கண்ணன் தெரிவித்தார், இப்படியெல்லாம் பேசினா மலையை கீழே வச்சிருவேன். நானும் உங்களுக்குள் ஒருவன், நானும் இடையன் என்று ஒப்புக்கொண்டால் மலையை தூக்கி பிடித்து கொண்டிருப்பேன். இதை போல விலக்கி வைத்து நான் தேவன், நான் யக்ஷன், கந்தர்வன் என்று விலக்கி வைத்து பேசினால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், மலையை கீழே வச்சிருவேன்னு மிரட்டினாராம். மக்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டு, கண்ணா, நீ எங்களுக்காக பிறந்தாய். உன்னை உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்று ஆண்டாள் திருப்பாவையில் பாடுறாளே. எப்பேற்பட்ட புண்ணியம்!
கண்ணன் பரமாத்மாவே வந்து ஒரு இடையனாக பிறக்க வேண்டுமென்றால் அப்ப மற்ற இடையர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்ப அனைவரும் ஏற்றுக்கொண்டு கண்ணன்தான் மனிதன், கண்ணன்தான் ரட்சிக்கிறார்னு ஏற்றுக்கொண்டார்களாம். அந்த கோவர்தன மலையை தூக்கின கண்ணன் கோபாலனான வேஷத்தோடுதான் இந்த அரிமேய விண்ணகரத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். உற்சவமூர்த்தி அழகான வடிவத்தோடு 4 கரங்களோடு மேல 2 திருக்கைகளாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கீழ் வலது திருக்கையாலே அபயஹஸ்தம் வைத்துக்கொண்டு இடது கையாலே தன்னுடைய கதையை பிடித்துக்கொண்டு கோபாலனாக கோவர்தன கிரிதாரியாகவே பகவான் சேவை சாதிக்கிறார். ஒவ்வொரு திவ்யதேசத்திலிருந்து ஒவ்வொரு பெருமாள் வந்தார்னு பார்த்தோமோ இல்லையோ. கீழே பார்த்த காவளம்பாடி திவ்யதேசத்திலே துவாரகையிலிருந்து புறப்பட்டு பகவான் வந்தார். அது வயதான கண்ணன். இப்போது வருபவர் இளமையோடு கண்ணன், 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையாக கோவர்தனம் என்கிற ஊரிலிருந்து பகவான் புறப்பட்டு இங்கு வந்தாராம். இங்கு வந்து சிவபெருமானுக்கு காட்சி அளித்து அவருடைய கோபத்தை தணித்தார். அது உற்சவமூர்த்தி வந்த சரித்திரம். இந்த ஊர் தாயாருக்கு அமிர்த கடவல்லி என்று பெயர் காணப்படுகிறது. கருடன் கொண்டு வந்த அமுதக்குடம், அந்த அமுதக்குடத்தை வைத்துதானே கண்ணன் நாட்டியமாடினார். அதே அமுதக்குடத்தை தாயாரும் வைத்து கொண்டபடியால் அமிர்த கடவல்லி, கடம்னா குடம், அமுதக்குடத்தை உடையவள் என்று தாயாருக்கு பெயர் சொல்லப்படுகிறது. என்ன வேடிக்கை பாருங்க, அவளே ஒரு அமுதம். பகவான் பார்க்கடல் கடைந்தாரே, வெளியில ஊருக்கு என்ன காரணம் சொன்னார்? தேவர்களுக்கு அமுதத்தை பெற்று கொடுக்க வேண்டும், அதற்காக பார்க்கடலை கடைகிறேன் தானே ஊர்ல சொன்னார். ஆனா அது முக்கியமான காரணமே கிடையாது. விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுதுண்டை எம் பெம்மானேன்னு ஆழ்வார்களுடைய பாசுரம். கண்ணனுக்கு சுயநலம் கொஞ்சம் அதிகம். எல்லா வேலையும் தன்னுடைய நன்மைக்காகத்தான் செய்து கொள்வார். ஆனா சாமர்த்தியசாலி, ஊருக்காக பண்றேன்னு ஊர்ல சொல்லிடுவாராம். உண்மையில் பார்க்கடல் கடைந்தது அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுப்பதற்காகவே அல்ல. அதற்கு உள்ள ஒரு அமிர்தம் இருக்காம். அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம் பெம்மானே, மேலோட்டமா இருந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். ஆழமான கடலிலிருந்து ஒரு அமுதம் வந்து பிறந்தது. அதுதான் மகாலட்சுமி தாயார். அவளை தானே திருக்கல்யாணம் செய்து கொண்டு மார்பில் அமர்த்தி கொண்டாரே. அப்ப அமுதமே பிராட்டிதான். அவளே ஒரு அமுத குடத்தை வைத்து கொண்டிருக்கிறாள் என்றால் எப்படிப்பட்ட ஆச்சரியம்! பிராட்டியினுடைய அனுக்கிரகம், அவள் அமுதமான பார்வை நமக்கு கிடைத்ததென்றால் பாபங்கள் அனைத்தும் விலகி முக்தியே கிடைக்கும். கையில் வச்சுருக்கிற அமுதம், பிராட்டி கையிலே அமுதக்குடம் வச்சுருக்காளோ இல்லையோ, அந்த அமுதத்தை சாப்பிட்டால் இந்த உலகத்திலேயே சாகாவரம் கிடைக்கும். அது என்ன பெரிய விஷயம்? இந்த ஊர்ல சாகாமல் இருந்தால் நிறைய துன்பங்களைத்தான் அனுபவிக்க வேண்டும். ஆனா பிராட்டி என்கிற அமுதமே நமக்கு கிடைத்தால், கண்ணன் என்கிற அமுதமே நமக்கு கிடைத்தால் சம்சாரத்தில் இருக்க வேண்டாம், வைகுந்தத்துக்கு போய் சாகாவரத்தை பெற்றுவிடலாம், என்றும் ஆனந்தத்தோடு இருக்கலாம். அது இந்த தாயாருடைய அனுக்கிரகத்தாலே கிடைக்கும். அமிர்த கடவல்லி நாச்சியார் என்கிற பெயரோடு தாயாரையும் சேவித்துக் கொண்டோம். கீழே சொன்னே, கோட்டி புஷ்கரணி, அமிர்த தீர்த்தம் என்று 2 புஷ்கரணிகள் இருக்கின்றன. இந்த ஊர் விமானத்துக்கு உச்சிருங்க விமானம், நன்னா உயர்ந்த விமானம். சிருங்கம்னா உயர்ந்தது, உத்து அப்படின்னா நன்றாக உயர்ந்தது. மற்ற ஊர் விமானங்களை விட இந்த ஊர் விமானத்தை சேவித்தோம் என்றால் இதற்குள்ள யார் இருக்கிறாரோ அவர்தான் முழுமுதற் கடவுளாக இருக்க வேண்டும் என்கிற உறுதியே நமக்கு பிறந்துவிடும். அப்பேற்பட்ட உச்சிருங்க விமானத்திற்கு அருகிலே பகவான் இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலில் மற்றுமொரு சிறப்பு உண்டு. திருநாங்கூர் 11 திவ்யதேசங்கள் இருக்கின்றனவே, அந்த 11க்குள்ளே இந்த ஊரில் மட்டும்தான் ஆண்டாளுக்கு தனி சன்னதி உண்டு. வேறு எந்த இடத்திலுமே கிடையாது. ஒரு பக்கம் தாயாருக்கு, அமிர்த கடவல்லி நாச்சியாருக்கு ஒரு சந்நிதி, மற்றொரு பக்கத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கு சந்நிதி இருக்கிறது. சின்ன வயசு கண்ணன்னு சொன்னாலே உடனே ஆண்டாள் ஓடி வந்து விடுவாளே. அப்ப கண்ணனும் கோபாலன், ஆண்டாளும் காட்சி அளிக்கிறாள். இந்த திவ்யதேசத்தை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியினுடைய 3ஆம் பத்து 10ஆம் திருமொழி அதிலே அழகாக பாடி மங்களாசாசனம் செய்கிறார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவனகள் போய் அகல அடியவர்கட்கு என்னும் அருள் நடந்து இவ்வேழுலகத்தார் பணிய வானோர் அமர்ந்தேத்த இருந்த இடம் பெரும்புகழ் வேதியர் வாழ்தரும் இடங்கள் மலர்கள் மிகு கைதைகள் செழுங்கழுநீர் தாமரைகள் தடங்கள் தொறும் இடங்கள் தொறும் திகழ அரு இடங்கள் பொழில் தழுவி எழில் திகழும் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து 10 பாசுரங்களிலும்
அரிமேய விண்ணகரத்தை வணங்கு, அரிமேய விண்ணகரத்தை நினைத்துப்பார், அரிமேய விண்ணகரத்துக்கு போ என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு உபதேசிக்கிறார். ஏன் போகணும்னால், எப்பேற்பட்ட பகவான் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ, ஒரு பக்கம் ஸ்ரீதேவி மறுபக்கம் பூதேவி, ரெண்டு பேரோடும் சேர்த்து தீவனைகள் போய் அகல அடியவர்க்கு. இந்த பகவானை சேவித்தோம் என்றால் நாம் செய்து வைத்திருக்கிற பாபங்கள் எல்லாம் அகன்று ஓடியே போயிடுமா. எந்த பக்கம் போய் ஒளிந்து கொள்ளுகிறது என்றே தெரியாது. ஒரு மூச்சு காற்று கூட கேட்காதபடிக்கு ஓடிவிடுகின்றன. என்றும் அருள் நடந்து பக்தர்களை பாபங்களிலிருந்து ரட்சித்து அவர்களுக்கு அருள் செய்வதற்காகவே பகவான் இந்த ஊரிலே வந்து கண்ணனாக சேவை சாதிக்கிறார். இவ்வேழுலகத்தார் பணிய வானோர் அமர்ந்தேத்த இருந்த இடம். இந்த பூலோகத்தில் இருப்பவர்களெல்லாம் பகவானை வந்து ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். விண்ணவர்கள் நித்தியசூரிகள் எல்லாம் இறங்கி வந்து இந்த பகவானை அமர்ந்து அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். அப்பேற்பட்ட பகவான் இருக்கிறார். அதுக்கு மேலே இந்த ஊரினுடைய வளத்தை பாடுகிறார். பெரும் புகழ் வேதியர் வாழ்தரும் இடங்கள். பெரிய பெரிய வேத பண்டிதர்கள், முற்றும் உணர்ந்த பெரிய வைதிகர்கள், பண்டிதர்கள் எல்லாம் இந்த ஊரிலே வாழ்கிறார்களாம். மலர்கள் மிகு கைதைகள் செங்கழுநீர் தாமரைகள் தடங்கள் தோறும் இடங்கள் தோறும் திகழ. இங்க ஊர்ல எங்கு பார்த்தாலும் தடாகங்கள், நீர்நிலைகள், தோட்டங்கள், செங்கழுநீர் புஷ்பம், தாமரை புஷ்பம், இது மட்டும்தான் கண்ணப்படுமா. அப்பேற்பட்ட இயற்கை சூழலுக்குள் இருக்கக்கூடிய எழில் திகழும் நாங்கூர். இந்த நாங்கூர் என்கிற திவ்யதேச கூட்டத்துக்குள்ளே அரிமேய விண்ணகரம். அரி என்பது ஹரி என்கிற சம்ஸ்கிருத சொல்லினுடைய தமிழாக்கம். ஹரி என்கிற எம்பெருமான் மேய எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய விண்ணகரம், வைகுந்தத்துக்கு நிகரான இந்த ஊரை நன்னு மனமே அடைய வேண்டும்னு ஆசைப்படு, அதை நீ வணங்க வேண்டும் என்று தொடங்கி 10 பாசுரங்களிலாலே மங்களாசாசனம் செய்கிறார். அதில் ஒரு பாசுரத்தில் இந்த பெருமானுக்கு குடமாடு கூத்தன் என்று ஆழ்வார்தான் பெயர் கொடுக்கிறார். கன்றதனால் விளவெறிந்து கனி உதிர்த்த காளை காமருசீர் முகில்வண்ணன் காலிகள் முன் காப்பான் குன்றதனால் மழை தடுத்து குடமாடு கூத்தன் குலவுமிடம்னு ஆழ்வார் பாடுறார். குடமாடு கூத்தன் பகவானுக்கு பெயரும் சூட்டிவிட்டார். கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தின பெருமாள் தான் இங்கு இருக்கிறார். காலிகள் முன் காப்பான். காலிகள்னு சொன்னா ஆடு மாடுகள், பசுமாடுகள்னு அர்த்தம். அந்த மாடுகளை முன் காக்க வேண்டும். துக்கம் வந்ததற்கு பிறகு, துயரம் வந்ததற்கு பிறகு ரட்சித்து பிரயோஜனம் கிடையாது. கஷ்டம் வருவதற்கு முன்னாலேயே ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பெரிய கோவர்தன மலை கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்று ஆழ்வாருடைய பாசுரம். எப்பேற்பட்ட மலையை பகவான் தூக்கியிருக்கார். ஆழ்வார் என்னமோ சாதாரணமாக கல்லெடுத்து கல்மாரி காத்தாய்னு பாடுறார். பொதுவாக கல்லுன்னு சொன்னால் சின்ன கல் நினைவுக்கு வரும். குன்று மலைன்னு சொன்னா தானே பெரிய மலை நினைவுக்கு வரும். ஆழ்வாருக்கு எண்ணம், பகவானுக்கு இந்த கோவர்தனம் என்பது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கல்லை எப்படி நாம் உயர்த்துவோமோ அதை போல லீலையாக பகவான் கோவர்தனத்தை தூக்கினாராம். அந்த கோவர்தனத்தை ஏந்திய பெருமான் தான் அங்கிருந்து புறப்பட்டு திருநாங்கூருக்கு வந்து அரிமேய விண்ணகரத்திலே கண்ணனாக சேவை சாதிக்கிறார். குடமாடு கூத்தன் குலவுமிடம் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இந்த 10 பாடல்களை, அரிமேய விண்ணகரத்தை பற்றின பாடல்களை யார் பாடுகிறாரோ உலகத்து உத்தமர்கட்கு உத்தமராய் உம்பரும் ஆவர்களேன்னு பலஸ்ருதி சொல்றார். இந்த 10 பாட்டை நாம கத்துண்டு இந்த பெருமானுக்கு முன்னால் போய் நின்று சேவித்தோம் என்றால் உலகத்தில் உத்தமர்களுக்கெல்லாம் உத்தமனாக நாம் ஆகிவிடுவோமாம். அவ்வளவுதானா? இந்த உலகத்திலேயே உத்தமனா இருப்போமானால் உம்பராவரே கடைசியில வைகுந்தத்தையும் அடைந்து நித்தியசூரிகளோடு கூட பகவானுக்கு கைங்கரியம் செய்யலாம். இந்த 10 பாசுரங்களுக்கு அவ்வளவு பெருமை உண்டு. பாசுரத்துக்கு எப்படி பெருமை? அரிமேய விண்ணகரத்து பெருமானுக்கு அத்தனை பெருமை இருக்கிறபடியாலே அந்த பகவானையும் சேவித்து கொண்டோம் அடுத்த திருநாங்கூர் திவ்யதேசத்தை நோக்கி நகர்வோம்.